சின்ன வயசுலயே அவங்க ஆத்தா செத்து போனதும் ஒருத்த உசுறு அன்பு கிடைச்சிடாதான் ஏங்கிட்டு இருந்தவன். என் பேரை தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இவ மதிய கொல்லணும்னு பிளான் பண்ணி நைட்டு பவானிக்கு போன் பண்ணி விஷம் வாங்கிட்டு வர சொன்னதை நான் கேட்டேன். பவானி அக்கா, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இவதான் உங்ககிட்ட விஷத்தை கேட்டா? அம்மா, இவங்க என் மேல அபாண்டமா பழி போடுறாங்கம்மா. ஸ்வேதா மேடம் எனக்கு போன் பண்ணவே இல்லம்மா. எனக்கு எதுவுமே தெரியாதுமா. அத்தை, இவளும் மதியம் சேர்ந்துட்டு என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அதனால நான் இங்க இருக்க கூடாதுன்னு எல்லாரும் நினைச்சா இப்பவே சொல்லிடுங்க அத்தை. நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுறேன். பாத்தி ஆதி, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு இப்போவாவது நீ புரிஞ்சுக்கோ. நான் ஏதாவது சொன்னா இவங்க இங்க இருக்கிறது பிடிக்காம தான் நான் பேசுறேன்னு எல்லாரும் நினைக்கிறீங்க. இப்ப நீங்களே பாருங்க, தோ இவளுங்க 2 பேரும் இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பெரிய சதிய பண்ணிட்டு இருக்காளுங்க. இல்லாதி, இவங்க சொல்றத நம்பாத. இந்த ஸ்வேதா தான் பிளான் பண்ணி எனக்கு கெட்ட பேரை உண்டாக்க பாக்குறா. போது நிறுத்து மகிழினி. எதுக்கு நீ இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற? ஆதி, அவசரப்பட்டு மகிழ் எதுவும் சொல்லாத. இவ காரணம் இல்லாம இப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டான். அவளுக்கே தெரியாம என்னமோ நடந்திருக்கு. அவ பண்ற தப்புக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணாத மதி. ஆதி ப்ளீஸ், என்ன நம்பு. நான் சொல்றது உண்மை. இவ உண்மையை பொய்யாக்கிறதுக்காக இப்படி எல்லாம் நடிக்கிறா. இதுக்கு மேல பேசி என் பொறுமையை சோதிக்காத மகிழினி. நான் உன் மேல வச்சிருந்த கொஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. உன்னால நான் தான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா ஆதி? உன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. என்ன பண்ற நீ? எதுக்காக இப்ப நீ இந்த விஷம் கலந்த பாலை குடிச்ச? என்ன மகிழினி, என்ன வேலை பண்ணிருக்க நீ? ஆதி என்ன நம்பல. நான் செத்தால் ஆகுது ஆதி உண்மைன்னு நம்பட்டும். என்னாச்சு? ஐயோ, ஐயோ மகிழினி, ஆதி தம்பி, அண்ணா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. மகிழினி, கண்ணு தர. மகிழினி, ஹலோ மகிழினி, மகிழினி, ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. கால் பண்றாரு. சீக்கிரம் கால் பண்ணுங்க. ஆதி டாக்டர் வீட்டுதான். மகிழினி